சில காரியம் அப்படி ஆண்டவர் தாமதிப்பார், ஒரு பெரிய நோக்கத்தோட தாமதிப்பார். ஆனால் ஏற்ற வேளையில் அதெல்லாம் நிறைவேறும். அதனால பல காரியங்களை தேவன் ஏற்ற வேளையில் அப்படிதான் நிறைவேற்றி தந்திருக்கிறார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அழகான ஜெபம். ஒரு பக்தன் ஜெபிக்கிறார். 94 சங்கீதம் 18 வசனத்துல, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கால் சறுக்கிட்டு சொல்லுவாங்க, பாத்ரூமில் போனாங்க, கால் சறுக்கிட்டா கீழே விழுந்தாங்க, அடிபட்டு கால் எலும்பு முறிஞ்சு படுக்கையில் ஆயிட்டாங்க. பஸ்ஸில் ஏறும்போது திடீர்னு கால் சறுக்கிட்டு கீழே விழுந்தனால் அடிபட்டு படுக்கையில் ஆயிட்டாங்க. ஒரு சறுக்குதல். வேகமாக ரோட்டில் நடந்து போகும்போது கவனிக்கல, அப்படியே ஒரு தண்ணீர் இருந்தது, வலிக்கிட்டு சறுக்கிட்டு. இந்த சறுக்குதல் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரக்கூடிய ஒரு காரியம் தான். நம்ம நடந்து போகிற பாதையில் சறுக்கிட்டுன்னு சொல்லக்கூடியது. கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிட்டு, நான் விழுந்து அடிபட்டு படுக்கையிலாகி அல்லது என் உயிருக்கு ஆபத்து வராதபடி சறுக்கின சமயத்தில் தெய்வரீர் உம்முடைய கிருபை, நீங்க என்னை தாங்கிட்டீங்க. இதுதான் அவருடைய அனுபவம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனுபவம் இருக்கும். உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, எத்தனை சமயத்துல நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சறுக்குதல் வந்தது, உங்களுடைய வேலையில சறுக்குதல் வந்தது, உங்களுடைய குடும்ப காரியத்துல ஒரு சறுக்குதல் வந்தது, உங்களுடைய ஊழியத்துல ஒரு சறுக்குதல் வந்தது. அது மாதிரி நீங்க செய்யக்கூடிய காரியத்துல நல்லா போய்கிட்டு அந்த திடீர்னு சறுக்கிட்டு, திடீர்னு ஒரு பேக், திடீர்னு ஒரு பின்மாற்றம், திடீர்னு ஒரு நஷ்டம் சொல்ல சறுக்குதல். அப்படி வரும்போது அடுத்து என்ன ஆகுமோ பயப்படுவான். டக்குன்னு ஒருத்தர் கை தாங்கினா எப்படி இருக்கும்? ஐயோ, நான் அழிஞ்சு போயிருப்பேன், ஒருத்தர் கரம் தூக்கி என்னை தாங்கிட்டாரு. அதுதான் கர்த்தர்.